சாண்ட்விச் ஒரு பேக்கெட் ப்ரெட்டு, சீஸ் ஸ்லைசஸ்ஸு, சின்ன கேரட்டு, சின்ன தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு கேப்சிகம், குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெய், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம். இதில் உள்ள ஈரப்பதம் போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிப்போம். ஒரு பேக்கெட் ப்ரெட்டுக்கு 8 சாண்ட்விச்சஸ் வரும். 8 ஸ்லைசஸ் வச்சுட்டு 2 ஸ்லைசஸ் இந்த ஸ்டஃபிங்கில் போட்டுருவோம். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 8 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கேன். ஈஸியாக எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தோசைக்கல் சிம்மில் ஒரு 4 பீசஸ்க்கு பாட்டமில் நெய், ஒரு 15 செகண்டு ரெண்டு பீசஸில் டாப்பில் கொஞ்சம் நெய் வச்சுட்டு ஸ்டஃபிங், இதை திருப்பி வச்சிடும். ப்ரெட்டோட எல்லா பக்கமுமே ரோஸ்டாக இருக்கும். மதியானம் சாப்பிட்ற வரைக்கும் ஓரளவுக்கு அந்த கிறிஸ்பியாகவே ஓரளவுக்கு கிறிஸ்பியாக மெயின்டைன் ஆகும். அவ்வளோதான், ஒரு 10-12 செகண்டு அது கீழே ரெடி ஆகிடும். அப்புறம் எடுத்து வச்சு கட் பண்ணிவிட்டு கொடுத்துட வேண்டியது தான். சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாண்ட்விச் மேக்கர்லேயும் பண்ணலாம். அது இந்தளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர மாட்டேங்குது. கொஞ்சம் மதியானம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாகிடுது. இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான், டயகனல் கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துட வேண்டியது. ஸ்டஃபிங்கை இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா வெளியில் வந்துடுது நிறைய அப்படின்றதுனால ஸ்டஃபிங் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட வைக்கலாம். அந்த 2 ஸ்லைஸு போட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டஃபிங்கில் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 4 ஸ்லைஸை போட்டு 5 ஸ்லைஸை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா ஸ்டஃபிங் ஒன்றோட ஒன்று பிடிச்சிட்ருக்கும் வெளியில் வராமல். அவ்வளோதான், இது ஒரு டைப் ஆஃப் சாண்ட்விச். ஸ்லைஸஸ் ஃபுல் ஸ்லைஸ் வைக்காமல் ஆஃப் ஸ்லைஸாக கூட வைக்கலாம். ஒரு 8 இதுனா ஒரு 4 ஸ்லைஸை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி 6 ஸ்லைஸை ஸ்டஃபிங்கில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அதில் ஸ்டஃபிங் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்லைஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதில் சீஸு ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டஃபிங் நிறைய வச்சுட்டு ஹாஃப் ஸ்லைஸை வச்சுட்டு பரட்டி போட்டு கட் பண்ணி எடுத்துட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஃபுல் ஸ்லைஸ் வச்சுருக்கேன், அதனால ஸ்டஃபிங்கில் கொஞ்சம் கம்மியாக ஸ்லைஸ் இருக்குது.